அப்துல்லாவுடைய நெற்றி ஒளிவிலே ஆமினார் கருவிலே சேயாக அவதரித்த செல்வரே சலா சிறப்புடனே பிறப்பு தந்த செல்வமே சலா சிரசினையும் தேய்த்து சிறுமாவு வைத்து சிரசினையும் தேய்த்து சிறுமாவு வைத்து சுண்ணத்துடன் சொல்லுகோ பிறந்த சுத்த நபிய சலாம் பிறந்த சுத்த நபிய சலாம் எல்லாரும் மனவீசும் பின்மன கஸ்தூரி வாசம் எங்கள் நபிய சலாம் எங்கள் அங்கவலந்து சலாம் எங்கள் அங்கவலந்து சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஹாத்தமில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في الكلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال النبي صلى الله عليه وسلم من صلى علي صلى الله عليه بها عشرة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. அல்லாஹ்வின் மேலான அன்பும் அருளும் அகிலத்தின் அருட்கொடையாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஏனைய அனைத்து நபிமார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபா தாபஈன்கள் நம் முன்னோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக அல்லாஹ்விற்கு அஞ்சி நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியமாய்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களிலே சிறந்த நாள் அது ஜும்மாவுடைய நாள். அதிலேயும் கூட இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், உங்களுடைய நாட்களிலே மிக சிறந்தது ஜும்மாவுடைய நாள் என்பதாக சொன்னார்கள். அதற்கு ஏராளமான காரணங்களை ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய நாளில்தான் முதலிலே உலகம் படைக்கப்பட்டது. ஏராளமான காரணங்கள். இந்த ஜும்மாவுடைய நாளிலே மற்ற நாள்களை விட நாம் அதிகமாக அமல்களிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். அதிலேயும் நாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்ற பொழுது இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்களிலே ஃபர்லான அமல்களை அடுத்து முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்துகளை ஓதுவது. கண்ணியமாய்ந்தவர்களே, ரபீஉல் அவ்வலுடைய இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்கிறோம், அவர்களுடைய மகத்துவத்தை நாம் போற்றுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் புகழ் பாடுகிறோம். அவர்களுடைய வரலாறுகளை உரைநடையாக கவிநடையாக நாம் கேட்கிறோம், பிறருக்கு சொல்கிறோம். இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தில் மட்டுமல்லாமல் ஏனைய எல்லா மாதங்களிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் புகழக்கூடிய அந்த புகழ் மாலைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ்ச்சியில் ஆக சிறந்தது,
ஆக தலையான ஒரு புகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது நாம் ஸலவாத்து சொல்வது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நன்மக்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது நீங்கள் ஸலாத்தும் சலாமையும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே கட்டளையிடுகிறான். கண்ணியம் வாய்ந்தவர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா முஃமின்களை பார்த்து ஏராளமான விஷயங்களை கட்டளையிடுகிறான். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். தொழும்படி சொல்கிறான், ஜக்காத்தை தரும்படி அல்லாஹ் ஏவுகிறான், குர்ஆன் ஓதும்படி சொல்கிறான், நோன்பு வைக்கும்படி, ஹஜ்ஜு செய்யும்படி ஏராளமான விஷயங்களை சொல்கிறான். ஆனால் எந்த இடத்திலேயும் அல்லாஹு தஆலா எந்த அமலுக்கும் ஒரு முன் உதாரணத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. 2 அமல்களுக்கு மட்டும்தான் குர்ஆனிலே ஒரு முன் உதாரணம் காட்டி சொல்லப்படுகிறது. ஒன்று, நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது ஏற்கனவே உங்கள் முன்னால் இருப்பவர்கள் மீது கடமையானதை போல் உங்கள் மீது கடமை என்கிறான். ஆனால் ஸலவாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்? அல்லாஹ் தன்னை உதாரணமாக காட்டுகிறான். தன்னையும் தன்னுடைய படைப்புகளிலே பரிசுத்தமான படைப்பான மலக்குமார்களையும் அல்லாஹு தஆலா முன் உதாரணம் காட்டி முன்னிறுத்தி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஈமான் கொண்ட நன்மக்களே, நீங்களும் நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமாய்ந்தவர்களே, இந்த ஜும்மாவுடைய இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களிலே மிகவும் முக்கியமான ஒரு அமல் அது ஸலவாத்தாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாளிலே நம்முடைய அமல்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி எடுத்து காட்டப்படும் பொழுது அந்த அமல்களிலே ஸலவாத்துகள் நிரம்பி இருப்பதை நாயகம் விரும்புகிறார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் என் மீது ஸலவாத்தை சொல்கின்ற பொழுது அந்த ஸலவாத்தை என்னிடத்திலே எத்தி வைப்பதற்காக வேண்டியே அல்லாஹு தஆலா சில மலக்குகளை பிரத்யேகமாக நியமித்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், நீங்கள் எங்கிருந்து சலாம் சொன்னாலும் அது எனக்கு எத்தி வைக்கப்படும் என்பதாக, நான் மன்னரையிலே இருந்தாலும் அது எத்தி வைக்கப்படும் என்பதாக சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மண்ணிலே போய் மண்ணோடு மண்ணாகி போனதற்கு பின்னாலுமா என்று கேட்ட பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிடையாது, நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடுவதை விட்டும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். எனவே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்து எனக்கு எத்தி வைக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அதிலேயும் இந்த ஜும்மாவுடைய நாளில், அதுவும் ரபீஉல் அவ்வலுடைய மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதத்திலே, அவர்களுடைய புகழ் பாடப்படக்கூடிய இந்த மாதத்தில், அவருடைய வரலாறுகள் பேசப்படக்கூடிய இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் அதிகமாக ஸலவாத்துகளை ஓத வேண்டும். கண்ணியம் வாய்ந்தவர்களே, இஸ்லாத்தில் ஷரியத்திலே வேறு எந்த அமலுக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் ஸலவாத்திற்கென்று வைத்திருக்கிறான். ஸலவாத்திற்கென்று சொல்லி எந்த ஒரு நிபந்தனையும் எந்த ஒரு ஷர்த்துகளும் கிடையாது. பைத்துல் ஹலாவை தவிர, சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களிலே ஸலவாத்தை ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஒதுவோடும் ஓதலாம், ஒது இல்லாத நிலையிலேயும் ஸலவாத்தை ஓதுவதற்கு ஷரியத்திலே அனுமதி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு தொழுகை இல்லாத காலங்களிலேயும் கூட ஸலவாத்துகளை ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய அந்த அமலுக்கு நிகராக அல்லாஹு தஆலா ஸலவாத் என்ற அந்த அமலை வைத்திருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால், நாம் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய அந்த நிலைமையிலே நாம் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு திக்ரு செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற நினைவு நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும். அல்லாமா சுலைமானுல் ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மாபெரும் இறைநேசர், அவர்கள் காலத்திலே வாழ்ந்த குத்துபாக திகழ்ந்தவர்கள். பொதுவாக
இறைநேசர்களிலே பல படித்தரங்கள் இருக்கிறது. பொதுவாக இறைநேசர் என்று நாம் சொன்னாலும் அந்த இறைநேசர்களிலே அவர்களுடைய தக்குவாவை கவனித்து, அவர்களுடைய இபாதத்துகளை கவனித்து, அவர்களுடைய அந்தஸ்தை கவனித்து அவர்களுடைய படித்தரங்கள் மாறும். அப்படி இறைநேசர்களுடைய படித்தரங்களிலே ஆக உயர்ந்த படித்தரம் குத்துபு என்ற படித்தரம். ஹசரத் அல்லாமா சுலைமானுல் ஜசூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த மாபெரும் குத்துபாக இருந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்லித் தருகிறார்கள். ஒரு முறை அல்லாமா சுலைமானுல் ஜசூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே தொழுகைக்காக நேரம் வருகிறது. தொழுவதற்காக தயாரானவர்கள் ஒழு செய்வதற்காக தண்ணீரை தேடுகிறார்கள். சற்று தொலைவிலே ஒரு கிணறு அவர்களுடைய பார்வைக்கு படுகிறது. அந்த கிணற்றிலே சென்று பார்த்தால் தண்ணீர் அடியிலே, மிகவும் அடியிலே இருக்கிறது. அந்த தண்ணீரை எடுப்பதற்குண்டான எந்த வாளியும் கயிறும் அங்கே இல்லை. அந்த நேரத்திலே அந்த வழியாக ஒரு சிறுமி செல்கிறார். சிறுமி சென்று கொண்டிருக்கிறார். இந்த இறைநேசரை பார்த்தவுடன் அந்த சிறுமி நின்று கேட்கிறார், பெரியவரே நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது சுலைமானுல் ஜசூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னை பற்றி அங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். எதற்காக இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், ஒளி செய்ய வேண்டும், தண்ணீர் எனக்கு தேவைப்படுகிறது, அந்த தண்ணீரை எடுப்பதற்காக இங்கே நிற்கிறேன், தண்ணீரை எடுப்பதற்குண்டான எந்த ஒரு பொருளும் இங்கே இல்லை என்று சொன்ன பொழுது அந்த சிறுமி ஹசரத் சுலைமானுல் ஜசூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இவ்வளவு பெரிய இறைநேசராக இருக்கிறீர்கள், இவ்வளவு பெரிய மகானாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு போய் இந்த தண்ணீரை எப்படி எடுப்பது என்று தெரியவில்லையே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வாயிலிருந்து சிறிது உமிழ்நீரை, எச்சிலை அந்த கிணற்றிலே அந்த சிறுமி உமிழ்கிறார், துப்புகிறார். உடனே கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீர் மேலே வந்து விடுகிறது. இதை பார்த்தவுடன் அல்லாமா சுலைமானுல் ஜசூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு அந்த சிறுமியை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்ததற்குரிய காரணம் என்ன என்று சொன்ன பொழுது அந்த சிறுமி சொன்னார்கள், நான் என் வாழ்நாளிலே ஒரு தினமும் ஸலவாத்தை ஓதி வந்த காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு இந்த அந்தஸ்தை தந்தான் என்பதாக அந்த சிறுமி சொல்கிறார். இதை கேட்டவுடன் ஹசரத் சுலைமானுல் ஜசூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸலவாத்தின் மகத்துவத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்த நாடியவர்கள் தலாயிலுல் ஹைராத் என்று சொல்லப்படக்கூடிய ஸலவாத்தினுடைய அந்த நூலை தொகுத்தார்கள். இன்றளவும் இஸ்லாமியர்களிடத்திலே மிகவும் புகழ்பெற்ற தலாயிலுல் ஹைராத் என்கின்ற நூலை அப்பொழுதுதான் சுலைமானுல் ஜசூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுக்க ஆரம்பித்தார்கள். அல்லாமா சரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சுலைமானுல் ஜசூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த தலாயிலுல் ஹைராத் என்ற நூலை தொகுத்த காரணத்தினால் இன்றளவும் அவர்களுடைய மண்ணறையிலே கஸ்தூரி மணந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். கண்ணியம் வாய்ந்தவர்களே, ஒரு மனிதன், ஒரு முஃமின் ஸலவாத்தை ஓதுகின்ற பொழுது அவன் ஏராளமான நன்மைகளை அடைகிறான். மற்ற அமல்களெல்லாம் நாம் செய்கிறோம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது நாளை மறுமையிலே நாம் சென்று பார்க்கின்ற பொழுது தான் நமக்கு தெரியும். ஆனால் ஸலவாத் என்ற இந்த ஒரு அமல் மட்டும் நாம் தைரியமாக, சத்தியமாக, உறுதியாக சொல்லலாம், நாம் ஒரு முறை ஸலவாத் ஓதினால் கண்டிப்பாக அந்த ஸலவாத் என்ற அமல் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மட்டுமல்லாமல் நாம் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஸலவாத்தை சொல்கின்ற காரணத்தினால் இறைவனிடமிருந்து, அல்லாஹு தாலாவிடமிருந்து நமக்கு 10 ரஹ்மத்துகள் கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்தை சொல்வாரோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் என்று ஒரு முறை சொல்வாரோ அவருக்கு அல்லாஹு தாலா 10 ரஹ்மத்துகளை பொழிகிறான் என்பதாக சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த அமல்! அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய இறைநேசராக வாழ்ந்தாலும் கூட வாழ்நாளில் ஒரு நொடி பொழுதும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்திருந்தாலும் கூட நாளை மறுமையில் இறைவனுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் அவரால் சொர்க்கத்திற்கே செல்ல முடியும். அப்பேற்பட்ட ரஹ்மத்தை அல்லாஹு தாலா மழையாக ஸலவாத்தின் மூலமாக நம்மின் மீது பொழிகிறான். ஒரு முறை
ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓதுகிறேன். நான் என்னுடைய ஸலவாத்துகளை எந்த அளவுக்கு ஆக்கி கொள்ள வேண்டும்? என்னுடைய ஃபர்லான அமல்களை கடந்து ஃபர்லான அமல்களை முடித்ததற்கு பின்னால் ஏனைய மற்ற அமல்களிலே நான் எவ்வளவு ஸலவாத்துகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நாடிய அளவிற்கு ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் என்னுடைய அமல்களிலே நாளிலே ஒன்றாக ஸலவாத்தை ஆக்கிக் கொள்ளட்டுமா என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் செய்து கொள்ளுங்கள், இதை அதிகப்படுத்தினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய அமல்களிலே பாதியை நான் ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் அதே பதிலை சொன்னார்கள். அடுத்ததாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய அமல்களில் 2/3 நான் ஸலவாத்தை ஆக்கிக் கொள்ளட்டுமா என்று சொன்ன பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பதிலை சொல்கிறார்கள், நல்லது, இதையும் நீங்கள் அதிகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். கடைசியாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய எல்லா துஆக்களும் என்னுடைய எல்லா அமல்களையும் நான் ஸலவாத்தாகவே ஆக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்ன பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்று சொன்னால், நீங்கள் அப்படி ஆக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீக்குவதற்கு அதுவே போதுமானதாக ஆகிவிடும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது போதுமானதாக ஆகிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியம் வாய்ந்தவர்களே, ஒரு முறை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய இரவிலேயும் பகலிலேயும் என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். காரணம், இப்பொழுதுதான் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் இடத்திலே வந்துவிட்டு செல்கிறார்கள். வந்தவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு அடியான் நபியே உங்கள் மீது எந்த ஒரு மனிதன் ஒரு முறை ஸலவாத்தை சொல்கிறானோ அந்த அடியானின் மீது நானும் என்னுடைய மலக்குகளும் 10 முறை நாங்கள் ஸலவாத்தை பொழிகிறோம். அல்லாஹ் ஸலவாத்து செய்கிறான் என்றால் நம்மின் மீது ரஹமத்தை பொழிகிறான் என்று பொருள். மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் நமக்காக அவர்கள் துவா செய்கிறார்கள் என்று பொருள். ஆக நாம் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய அந்தஸ்தை நாம் அடைகிறோம். நம் வாழ்நாள் முழுவதும் நாம் ஸலவாத்தாக நம்முடைய அமல்களை ஆக்கி கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய நேரத்திலே எல்லாம் நாம் ஸலவாத்துகளை கொண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நாம் நல்லோர்களுடைய பட்டியலிலே ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சனை பற்றி சொன்னார்கள். அல் பஹீலு, கஞ்சன் என்றால் யார்? அல்லதி துகிர்து இந்தஹு, அவனிடத்திலே நான் என்னை பற்றி நினைவு கூறப்படுகிறது, என்னை பற்றி சொல்லப்படுகிறது, ஃபலம் யுஸல்லி அலைஹ, என் மீது அவன் ஸலவாத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் அவன்தான் மாபெரும் கஞ்சன் என்பதாக சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா அது போன்ற மோசமான சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வாழ்நாள் முழுவதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஸலவாத்துகளை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியம் வாய்ந்தவர்களே, நம் வாழ்க்கையில் எந்த சிரமங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஸலவாத்திற்கு வைத்திருக்கிறான். எனவே இந்த ரபீல் அவ்வலுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்திலே அவதரித்த இந்த மாதத்திலே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓதுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் நாவுகள் எப்பொழுதும் ஸலவாத்திலே நினைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.